எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் ரொம்ப ஃபெட்டப்பாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் ரொம்ப டைம் எடுக்க விருப்பம் இல்லை. பட் ஐ வாண்ட் டு ஷேர் சம்திங். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்கே இருக்க எல்லா பேரண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப எல்லா அம்மா அப்பாவுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இல்லாமல் நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்திருக்கவே முடியாது. இது வந்து ரொம்ப ரொம்ப உண்மை, கண்டிப்பாக வந்திருக்க மாட்டோம். செகண்ட் திங் வந்துட்டு சொல்லிக் கொடுத்த ஸ்டாஃப்ஸ், எல்லாருடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருடைய ப்ரேயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. இந்த இவ்வளோ தூரம் ஹைட் ரீச் பண்ணதுக்கு என் கூட இருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது வந்துட்டு ஒரு சக்ஸஸ் மீட் தான். பட் ஸ்டில் எனக்கு வந்துட்டு நான் க்ராஸ் பண்ணி வந்த ஒரு சில ஃபெயிலியர்ஸ் மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் 2020 வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். 2020 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ரொம்ப பெரிய அப்பர் மிடில் கிளாஸ்லாம் சொல்ல முடியாது, ஒரு மிடில் கிளாஸ் நார்மலான ஒரு இதுதான். எப்படி சொல்கிறது, சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கோவிட் டைம்ல டோட்டல் வேர்ல்டே வந்து ரெசெஷனில் தான் இருந்துச்சு. நார்மலான தினக்கூலி அவங்க இப்போ எப்படி இருந்திருப்பாங்க அந்த மாதிரி தான் நானும் இருந்தேன். ஒரு 2 years பேக் இதே மதுரை பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வந்தேன் எக்ஸாம் எழுதுறதுக்கு. கோவிட் டைம்னால வந்துட்டு நிறையா பஸ்ஸு கண்டினியூவாக அதெல்லாம் எதுவுமே கிடையாது நமக்கு. எங்கள் ஊர், நான் வந்து ராமேஸ்வரம், என் நேட்டிவ் ராமேஸ்வரத்தில் தான் எக்ஸாம் எழுத வருவேன். கரெக்டாக ஞாபகம் இருக்குது. RRB PO எக்ஸாமுக்கு ஊர்லேருந்து பஸ் ஒரு 7 o'clock இங்கே பஸ் ஏறினேன். 7 o'clock ஏறிட்டு இங்கே ஒரு 10:30 11 போல் வந்துட்டு ரீச் ஆனேன். ஏர்லி மார்னிங் 8 o'clock நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் 8 o'clock ஷிஃப்ட் இருக்குது. எக்ஸாம் எனக்கு ஃபர்ஸ்ட் லாட் போட்டிருக்காங்க. டேரெக்டாக வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. 11 o'clock போல் நானும் என் அம்மாவும் தான். எனக்கு வந்துட்டு எப்படின்னா எங்கள் அம்மா எங்கே போனாலும் நாய்க்குட்டியை தூக்கிட்டு போகிற மாதிரி எனக்கு எங்கள் அம்மா என் கூட வந்துடணும். எங்கள் அம்மா இல்லைன்னா வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் வைப் இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகும். ஸோ எனக்கு எங்கே போனாலும் என் அம்மா என் கூடயே இருக்கணும். அந்த மாதிரி நானே அம்மாவும் வந்தோம். ஒரு 11 o'clock போல் ரீச் ஆகிறோம். எல்லா படிக்கிற பேக்லேயும் வந்துட்டு புக்ஸ் அப்படி இப்படி இருக்கும். என்னோடய பேக்கில் வந்துட்டு அன்னைக்கு நைட்டுக்கு சாப்பாடு, அடுத்த நாள் நைட்டுக்கு சாப்பாடு, தூங்குறதுக்கு பெட்ஷீட், இதுதான் நான் வச்சுருக்கேன். ஒரு 11 o'clock இந்த மதுரை மாட்டுதாவணி பஸ் ஸ்டாண்டில் வந்து இருக்கேன். சாப்பிட்டுட்டு சரி கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம், விடிகிற வரை இங்கே தான் உட்காந்து ஆகணும். வெளியில் போய் வேறு பிஜி ஒரு ஆளுக்கு 300 600 ஆகும். அந்த டயத்தில் வந்துட்டு எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல அந்த 600. அதோட சரின்னு சொல்லிட்டு நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். நம்ம கண்ட்ரி வந்துட்டு இன்னும் ஒரு 2 கேர்ள்ஸ் வந்துட்டு தனியாக ஒரு நைட்டு ஸ்டே பண்ணுற அளவுக்கு நமக்கு இன்னும் சேஃப்டி மெஷர்ஸ் வந்துட்டு கொடுக்கல. அதே மாதிரி தான் நானும் அம்மாவும் ஸ்டே பண்ணியிருக்கோம். எங்கள் அப்பா வயசு இருக்கும் ஒருத்தருக்கு, அவங்க வந்துட்டு ரொம்ப கேவலமாக என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாங்க. அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மூவ் ஆகி தள்ளி போய் வேறு இடத்துல உட்காந்தேன். அங்கே ஒருத்தவங்க ரொம்ப வந்துட்டு தப்பாக பிஹேவ் பண்ணாங்க எங்கள் அம்மா கிட்ட. ரெண்டையும் க்ராஸ் பண்ணிட்டு தெரியும் நம்ம பஸ் ஸ்டாண்ட்குள்ளே போனோன்னா பூக்கடை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க நிறையா பேர். அவங்களுக்கு பக்கத்தில் அந்த பிளாட்ஃபார்மில் பெட்ஷீட்டை விரித்து படுத்து தூங்க முடியலை. இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறம் தூங்க முடியல. பெட்ஷீட்டை விரித்து படுத்துட்டு நான் கொஞ்சம் நேரம் கண்ண முடியும்னா எங்கள் அம்மா என் கூட உட்காந்துருந்தாங்க. உட்காந்துருந்துட்டு பப்ளிக் பாத்ரூமில் தான் போனோம், குளித்தோம். காலையில் எக்ஸாம் கிளம்பி வந்துட்டு போயிட்டோம். அதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணேன் என்னோட ப்ரிலிமினரி எக்ஸாம். ரொம்ப வந்துட்டு லைக் வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கணும். இந்த இடத்துல எவ்வளோ சலிப்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் என்னை வந்துட்டு எல்லா எக்ஸாமுக்கு கூட்டிகிட்டு போய் எல்லாம் எனக்கு பண்ணதுக்கு. லைக் ஃபினான்ஷியலாக இது வந்து ஒரு விஷயம். இதுக்கப்புறமாட்டிக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவிடை வந்து கொஞ்சம் கடந்து வந்தாச்சு. கோவிட்லேருந்து மீண்டு வந்த டயத்தில் எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக். என்னோட IBPS PO மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ஒரு 10 days ப்ரியாராக வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு கார்டியாக் அரெஸ்ட். எங்கள் ஊரில் வந்துட்டு பெரிய ஃபெசிலிட்டி கிடையாது. எல்லா ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு, பார்த்துக்கலாம், அப்படிலாம் எதுவுமே எங்கள் ஊரில் கிடையாது. இங்கேருந்து மதுரைக்கு தான் நாங்கள் வரணும். நல்ல ஹாஸ்பிட்டல் வரணுன்ட்டா நாங்கள் மதுரைக்கு தான் வரணும். மதுரைக்கு கூட்டிகிட்டு வந்தோம். நான் நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறேன்னா ப்ரையாரிட்டியை வந்துட்டு எங்கள் அப்பா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அப்பாவை பார்த்துட்டு தென் IBPS PO மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்துட்டேன். அந்த கார்டியாக் அரெஸ்ட்லேருந்து ஒரு Jan 14-15 அப்போது எங்கள் அப்பா கார்டியாக் அரெஸ்ட். இது வரைக்கும் வந்து அந்த சுச்சுவேஷன் வரைக்கும் நான் வேலைக்கு போனேன். 19 பாஸ் அவுட்னா பாஸ் அவுட் ஆனதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு டைம் கூட வீட்டில் வேலைக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன் இப்படி இருக்குது அப்படி சொல்லி அம்மாவும் சொன்னதில்லை, அப்பாவும் சொன்னது கிடையாது. அப்பாவுக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்தும் கூட வட்டிக்கு வாங்கி வச்சுட்டு வீட்டில் செலவு பண்ணிகிட்டு இருந்தோமே தவிர்த்துட்டு என்னைய வந்துட்டு வேலைக்கு போ, நீ பாரு அப்படி சொல்லிட்டு அம்மா அப்பா எனக்கு வந்துட்டு சொல்லவே இல்லை.
ஜான் 15th கார்டியாக் அரெஸ்ட். டாக்டர் சொன்னாங்க இல்லை நீங்கள் வந்துட்டு 3 months ரெஸ்ட் எடுங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிடையாது வேறு எதுவும். ஸோ எங்கள் அப்பா February 1st week போயிட்டாங்க. வேலைக்கு போகணும், வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுலேருந்து கொஞ்சம் மீண்டு, சரி அப்பா கஷ்டப்பட்டாவது வந்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் மீண்டு வந்தோன்னே அப்பா வந்து டிரைவர், மீன் வண்டி ஓட்டுறாங்க. அப்பா வந்துட்டு சொந்த வண்டி கிடையாது, கம்பெனியில் வந்துட்டு மீன் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. டிரைவர்ஸ்க்கு தான் மோஸ்ட்லி கார்டியாக் அரெஸ்ட் வரும் சொல்லிட்டு தெரியும். டாக்டர் சொன்னது நைட் தூக்கத்தை மட்டும் விடாதீங்க அப்படி சொன்னாங்க. ஆனால் நைட்டு தூக்கம் விட்டால் தான் எங்களுக்கு சாப்பாடு அப்படின்ற அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தோம். அப்பயும் எங்கள் அப்பா வந்து நீ வேலைக்கு போ அப்படி சொல்லிட்டுலாம் எதுவுமே இல்லை. சரி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அடுத்த ஸ்டேஜுக்கு வரப்போகிறோன்னு இருந்த போது எங்கள் அப்பா அவங்களுடைய ஒர்க் பண்ணிட்டு இந்த கம்பெனிலேருந்து அடுத்த கம்பெனிக்கு போனாங்க. எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி தான் ரொம்ப பெரிய ஒரு துரோகம் ஒன்று. அடுத்து கண்டினியூஸாக 8 மாதத்துக்கு வேலையே கிடையாது, சோர்ஸ் ஆஃப் இன்கம் எதுவுமே கிடையவே கிடையாது எங்களுக்கு. மறுபடியும் வட்டிக்கு வாங்கி தான் செலவு பண்ணிக்கிட்டோம். எனக்கு தம்பி தங்கச்சி இருக்காங்க, தங்கச்சி படிச்சுட்டு இருக்காங்க, தம்பியும் இப்போ தான் டிப்ளமோ முடிச்சிருக்கான், தம்பி முடிச்சிருக்கான். அப்பையும் வந்துட்டு எனக்கு எந்த இன்கமும் கிடையாது, என்னால் முடியவே இல்லை. நார்மலாகவே ஒரு பொண்ணு அப்படின்னாலே நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். நான் எங்கள் வீட்டில் பொண்ணு, ஸோ நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அப்பாவுக்கு அப்புறம் நம்ம பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு நிறையா கடமைகள் நமக்கு இருந்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டு கெஞ்சி வீட்டிலேருந்து நான் வேலைக்கு போகிறேன், நான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கேன், நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். வீட்டில் அலோவ் பண்ணவே இல்லை. சென்னையில் ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்தேன். எக்ஸாம் எழுத வந்துட்டு வீட்டுக்கு தெரியாமையே இங்கே வந்து ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு செலக்ட் ஆனதுக்கு பிறகு பாஸ்ட் 9 months இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ போய் தான் வீட்டில் போய் சொன்னேன், இந்த மாதிரி கிளியர் பண்ணியிருக்கேன். என்னால் வீட்டில் வந்துட்டு எல்லாரும் பார்க்குறவங்களாம் வந்துட்டு என்ன படித்த பொண்ணை வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் மேலே நான் நிற்கிறேன். என் பக்கத்தில் இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க, இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது, இது மாதிரிலாம் இருந்தால் கஷ்டம், படித்து முடிச்சுட்டு சும்மா வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறையா நெகட்டிவ் பீப்புள் சுற்றி இருந்தாங்க. வீட்டில் சொன்னேன், இந்த மாதிரி இவ்வளோ நெகட்டிவ் தாட்ஸோடு என்னால் வீட்டுக்குள்ளே இருக்க முடியல, நான் வெளியில் போகிறேன், ப்ளீஸ் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் தனியாக இருந்து படித்தப்போ வரைக்கும் நான் மெயின்ஸ் வந்து என்னால் கிளியர் பண்ணவே முடியல. less than 5 மார்க்கில் தான் போகும். எந்த ஒரு எக்ஸாமே more than 5ல் எனக்கு போனதே கிடையாது. எல்லாமே 5, 2.5, 3 இந்த ரேஞ்சில் தான் போயிட்டு இருந்துச்சு. லாஸ்ட்டாக இப்போ பிஓ இந்த ஒரு விஷயம் முக்கியமாக நான் சொல்லணும்னு நினச்சது. நிறையா பேர் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு மித்தை வந்து அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்லாட் போனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், இப்போ ராங் நம்பர் சீரீஸ் கேட்டால் அடுத்து மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸ் தான் கேட்பாங்க அப்படி சொல்லிட்டு அந்த எல்லா மித்துமே தப்பு. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக மெயின்ஸை விட நம்ம ஒரு 10 இல்லை 12ஆவது அதிகமாக வச்சுருக்கணும், அப்போனா தான் பிஓ கிளியர் ஆகும் இப்போலாம் சொல்லிட்டு நம்ம நிறையா பேர் நினச்சிட்டு இருந்தோம். அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. நான் ஐபிபிஎஸ் பிஓவில் ஒரே ஒரு மார்க்கு தான் அதிகம் என் மெயின்ஸில். கட் ஆஃப் 69.75, நான் 70.75. ஆனால் நான் என்னோடய ஃபைனல் ஸ்கோரில் 2 மார்க்ஸ் அதிகமாக இன்டர்வியூவில் 93 ஸ்கோர் பண்ணியிருந்தேன். அதை வச்சு தான் நான் கிளியரே பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு முன்னாடி உள்ளவங்க வந்துட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸை நம்ம எடுத்துக்குவோம், பல மித்தை வந்து ஃபாலோ பண்ண வேணாம். ஓகே, இதான் வந்துட்டு நான் அப்கமிங் பேங்கர்ஸ்க்கு சொல்கிறது. அப்புறம் லைக் இப்போ வந்துட்டு நம்ம கிளியர் பண்ணலாம், நம்ம ஜெயிச்சிட்டோமாரா அந்த மொமெண்ட்டில் இருக்கோம். அந்த மொமெண்ட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்பா அம்மா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இந்த ஸ்டேஜுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ எவ்ரிவன்.